வணக்கம் சார். வணக்கம் ஜெயச்சந்திரன். உங்க பதிவுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றீங்க நீங்க. ஒருவேளை நாம் தமிழர்ல இருந்து வீரப்பன் மகள அங்க கேண்டிடேட்டா போட்டா, ஆதி திராவிடர் வாக்குகளும் கிடைக்கும். பட்டியல் சமூக வாக்குகள் கிடைக்கும்னு சொல்றீங்க. அது எந்த அடிப்படையில? அவங்க வீரப்பன் தமிழ் தேசியவாதியாக தான் இருந்தாப்புல. அட்டவணை மக்கள், அட்டவணை சகோதரர்கள் எல்லாருமே இருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நாராயணசாமி குமணன் தமிழரசனுக்கு வேண்டிய ஒரு சரியா நண்பர் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி செயல்பட்டவங்க தான் வீரப்பனும் சரி, பொன்பரப்பி தமிழரசனும். பொன்பரப்பி தமிழரசன் தான் வன்னியர் தமிழர் ஒற்றுமைக்கான ஒரு அடையாளங்கிற அளவில் இருந்தார். ஸோ வீரப்பனும் அந்த தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்ததுனால அந்த இமேஜ் கூடுதலாக இருக்குங்கிற அடிப்படையில் நான் வித்யாராணி பேரையும் அதில் சொல்லியிருந்தேன். அவங்க வெற்றி பெறணும்னு தான் நினைப்பாங்க. மிக கணிசமான வாக்கெடுத்தா அவங்க தமிழ் மண்ணில் ஒரு முக்கியமான ஒரு தலைவியாட்டும் பார்க்கப்படுவாங்கன்னு கருதுறேன். இல்ல நீங்க இப்போ இந்த லாஜிக் சொல்றீங்கல்ல, இப்போ ஒரு ஒரு பக்கம் வீரப்பனுக்கு தமிழ் தேசிய இமேஜ்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் அவர் அதிகமா அவருடைய படங்களை பயன்படுத்துறது சீமான் பயன்படுத்துறாரு. பாமகவுடைய மேடைகள்ல இருக்கும். இல்ல வேல்முருகன் பயன்படுத்துவார். இப்படி தான் இருக்கும். ஆனா அது வன்னியர் சமூக மக்களிடம் ஒரு ஆதரவையோ, இல்ல அவர் மேல ஒரு இமேஜோ இருக்கும். அது பட்டியல் சமூக மக்களுக்கு எப்படி ஒரு திரும்ப எங்கேயாவது பயன்படுத்தியிருக்காரா? திரும்ப பயன்படுத்தலைனாலும் கூட வீரப்பனுக்கு இமேஜ் சதன் தமிழ்நாட்டிலே கூட தேவர், முத்தரையர் இவங்ககிட்டே இருக்குது. வீரப்பன் இமேஜ் பெருசு. இப்போ எனக்கு எத்தனையோ பேர் வீரப்பன் அன்னைக்கு இது பண்ண போகும்போது என்கிட்ட பேசின யாருமே வன்னியர் இல்லை. அப்போ அந்த இதில் எல்லாருமே வருத்தப்பட்டு தான் சொன்னாங்க. அதில் ஒரு மலையாளி ஆஃபீஸர் இதில் ஸ்கோர் பண்ணது கூட ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த பலரை என்கிட்ட அதை வருத்தப்பட்டு தான் அதை பதிவு பண்ணாங்க. ஸோ வீரப்பன் இமேஜுங்கிறது பெருசு. அது எல்லா சமூக மக்களிடமே இருக்குன்னு சொல்கிறீங்க. அது சீமானுக்கு ஒரு இப்போ ஸ்டேட் லெவல் பார்ட்டியாக இருக்காரு. அது எல்லா இடத்துலையும் ஹெல்ப் பண்ணுமா, இல்லை அது ஏதாவது ட்ராபேக் ஆகுமா? சீமான் வீரப்பனை பற்றி வட தமிழகத்தில் மட்டும் இல்லை, தென் தமிழகத்திலையும் பேசத்தானே செய்கிறார். இப்போ இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலேயே சி.வி. சண்முகம் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? இப்போ நீங்கள் திமுக அதிமுக தான் பிரதான போட்டியாக அங்கே இருக்கோங்கிற பட்சத்தில் அதிமுக அவங்களோட வெயிட்டை காமிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ சி.வி. சண்முகம் தான் அந்த ஏரியாவில் எடப்பாடி பழனிசாமியினுடைய தளபதியாக இருக்காரு. அவர் கேண்டிடேட்டாக வர வாய்ப்பு இருக்கா? அவர் வந்தாருன்னா அது அதிமுகவுக்கு ஃபேவராக மாறுமா? சி.வி. சண்முகம் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கனால அவர் கேண்டிடேட்டாக வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கு பொருந்தாதுங்கிற என்னோட கான்செப்டில் என்றைக்குமே மாற்றம் இல்லை. அது ஈரோடு கிழக்கு இருக்கும்போதும் அதுதான் சொன்னேன். எல்லா காலகட்டமுமே அது திண்டுக்கல்லே நான் அப்படி தான் சொல்கிறேன். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் திண்டுக்கல்ல 55% வாக்கெடுத்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 30.3% வாக்கெடுத்து 4 முனை போட்டிங்கிறனால தான் அவரால் வெற்றி பெற முடிஞ்சது. மும்முனை போட்டின்னா அந்த வாக்கில் யாராலையும் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லும்போது திண்டுக்கல்ல உள்ள இது அப்படி குறைஞ்சி கோயம்பேற்கில் குறைஞ்சி 77 குறைவாக தான் வந்திருக்குன்னு சொல்லும்போது இடைத்தேர்தலுங்கிறது பொது தேர்தலுக்கு பொருந்தாது. ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற தினகரன் ஜெனரல் எலெக்ஷனில் 5.5% ஓட்டு தான் எடுத்தார். 50% எடுத்தவர் 5.5% ஓட்டு தான் எடுத்தார். அதே மாதிரி பொதுவாகவே இடைத்தேர்தலுங்கிற பொது தேர்தலுக்கு பொருந்தாது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் என்னென்னா 10.5 அவர் கொடுத்தாரு. நான் கொடுத்தது சரின்னு அவரால் சொல்ல முடியுமா? அந்த 10.5 கொடுக்கும்போது தான் என் போன்றவர்களை எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் கவுண்டர் பண்ணுவார், நிலையான ஆட்சிக்கு கொடுப்பாரு, 3 மாதத்துக்கு அப்புறம் தினகரன் சொல்லிட்டு இருப்பார், எடப்பாடி கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பார், எடப்பாடி ஃபுல் டைமை கம்ப்ளீட் பண்ணுவாருங்க நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அப்போ அந்த இடஒதுக்கீடு காலகட்டத்துக்குள்ளே அவர் வரும் முன்னாடி நாம் என்ன கோரிக்கை வச்சோம்னா, வண்ணார், நாவிதர், குயவர், வேளிர் இந்த சமூகங்களுக்கு ஐயா நடராசன், சேமநாராயணன் இவங்க மூலமாக அவர் ஒரு 5% அவங்களுக்கு இடஒதுக்கீடு அந்த 20% பிரித்து கொடுக்கணும்னு உழைச்சார். நடராஜன் மேலே நமக்கு நடராஜன் எந்த அளவுக்கு அவரை மோதணும், அவரை பற்றி தமிழ் அரசியல் இது பண்ணால் அவர் பதில் சொல்ல, அப்புறம் அவங்க துணைவியார் இதெல்லாம் அரசியல் பண்ணலாம் தெரிஞ்சாலும் கூட அவர் சமநீதிக்காக போராடினதை நம்ம மனசார பாராட்டக்கூடியவங்க தான். அந்த இடத்துக்குள்ளே நம்மளும் அதே கருத்தை தான். ஜெயலலிதாட்ட அவர் பேசி எடுபடலை, ஜெயலலிதா காலத்தில் அவர் பேசி எடுபடலை. நம்ம எடப்பாடிக்கிட்ட தினத்தந்தி தொலைக்காட்சிகளிலே ஓப்பனாக இந்த சமூகங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இவங்க எண்ணிக்கை பலமாக இருக்காங்கங்கிறது அம்பாசங்கர் கமிஷனில் சொல்லியிருக்குது. சட்டதான கமிஷனில் 9 சமூகங்களை பற்றி ஒரு 20% இடஒதுக்கீடு இருந்தால் அதில் 12, 13, 14வது இடங்களை 14, 15 சில இடங்களை இந்த சமூகங்களுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கொடுக்கணும்னு சட்டதான கமிஷனில் 70களிலே சொல்லியிருக்கு. அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட் படி பார்க்கும்போதும் இந்த சமூகங்களுக்கு எம்பிபிஎஸ்சில் பிரதிநிதித்துவம் இல்லை. அப்போ பிரதிநிதித்துவம் இல்லாத இந்த சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவத்தை உங்கள் இதில் கொடுங்க, எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் கவுண்டர் பண்ணுவாருன்னு நான் சொல்லிக்கிட்டே இதை அவர்கிட்ட கோரிக்கையாக வச்சேன். ஓப்பனாக தினத்தந்தியில் அந்த கோரிக்கை இருக்குது, தினத்தந்தி தொலைக்காட்சியிலே. அவர் இதெல்லாம் கவலைப்படாமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குலசேரன் ஜட்ஜி, ரிட்டையர்ட் ஜட்ஜி, அவர் தலைமையில் கமிட்டி போட்டால் நான் அவரெல்லாம் பார்த்து பேசினேன். குலசேரனை பார்த்து ரொம்ப வெரி நைஸ் மேன் போட்டுக்கிட்டு அவர் திடீர்னு 10% ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணார். சி.வி. சண்முகம் லா மினிஸ்டராட்டு ஒர்க் அவுட் பண்ணார், K.P. முனுசாமி ஒர்க் அவுட் பண்ணார், டாக்டர் ஐயாவுக்கு கோரிக்கை கூட்டணி. ஸோ கவர்னரும் அதுக்கு பாஜக கவர்னரும் அதுக்கு அசன் கொடுத்தார். நான் மறுக்க வரல, கவர்னர் அது அசன் கொடுக்காலும் வராது. பட் என்னோட பிரச்சனை என்னென்னா, இந்த சமூகங்களுக்கு நீங்கள் நியாயத்தை நிலைநாட்டலை,
அப்போ வெளிப்படைத்தன்மை இல்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுத்துருக்கலாம். டக்குன்னு நீங்கள் கொடுக்குறீங்களா, எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக கொடுக்குறீங்க. டிடிவி தினகரன் அதான் சொன்னார், ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடி பண்ணியிருக்கிறாருங்கிறது சொன்னாப்பில். இன்றைக்கி அது வந்து நிறைவேறாத இதில் தான் சொல்லிட்டு இருக்குது. அந்த காலகட்டத்தில் வன்னியர்கள்லாம் எனக்கு 9176372367 வன்னியர் இல்லை, வன்னியர் என்கிட்ட நியாயத்தை தெரிஞ்ச வன்னியர்கள் எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க. பட்டு நான் அவங்க வன்னியர் சமூகத்து இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கணும்னு எத்தனை கால் டெய்லி அவ்வளோ காலையும் அட்டன் பண்ணி தான் டேக்கிள் பண்ணிட்டு தான் நம்ம இருப்போம். ஐயோ, அதில் நான் சில விஷயங்கள் சொன்ன விஷயங்களை டக்குன்னு சொன்னதும் அவங்க அப்படியே சுருண்டு போவாங்க, பாவம் சகோதரர்கள். அதுக்கு பிறகு என்கிட்ட நியாயம் இருக்குங்கிறதையும் புரிவாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து இந்த சமூகங்கள் நலனுக்காக நான் உறுதியாக இருந்தேன். இப்போவும் இந்த சமூகங்கள் நலனுக்காக தான் நான் இருக்கிறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம இந்த சமூகங்கள் நலனுக்காக போராடிட்டு இருக்கிறோம். ஸ்டாலின்ட்டையும் அதை முன் வச்சு தான், தமிழக முதல்வர்கிட்டையும் நம்மளோட கோரிக்கை இதை முன் வச்சுருக்கோம். ராமதாஸ் வன்னியர்களுக்கு அவர் கேட்குறது தப்பே இல்லை, அது அவர் உரிமை. அவர் வன்னியருக்கு உறுதியானவர் தான். நம்ம இந்த சமூகங்களுக்காக நம்ம கோரிக்கைகளும் வச்சு போராடிட்டு இருக்கோம். எடப்பாடி இன்னைக்கு வந்து இது சரின்னு சொல்கிறாரா தப்புன்னு சொல்கிறாராங்கிறதுல எடப்பாடியே கன்ஃபியூஷனாக இருக்கிறாரு. அன்னைக்கு நம்ம கருத்தை மீறி தான் எடப்பாடி பழனிசாமி செய்தார். ஒரு சீஃப் மினிஸ்டராக அவர் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக அதை செய்தார். இன்றைக்கி ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் செய்தது சரின்னு சொல்கிறாரா தவறுன்னு சொல்கிறாரா, அதை முன்னிறுத்தி விக்கிரவாண்டி வருவாராங்கிறதான் என் கேள்வி. இதில் டாக்டர் ராமதாஸ் வந்து 10.5 நிறைவேறாது, வன்னியர் இன்னும் ஏமாற்றப்படுறாங்க, எல்லாரும் வன்னியரை ஏமாத்துறாங்க, நான் வன்னியருக்கு உறுதியான ஒன்று, அதை கன்சால்டேட் பிஜேபியோட இருப்பார் அந்த விக்கிரவாண்டி எலெக்ஷனில். பிஜேபியோட பயணிக்க தான் விரும்புகிறாரு. அது அங்கே பாமக கேண்டிடேட் இருப்பாங்களா இல்லை பிஜேபி கேண்டிடேட்? பாமக கேண்டிடேட் தான் இருப்பாங்க. பிஜேபி அவங்கள சப்போர்ட் பண்ணணும்னு கண்டிப்பாக பிஜேபி அவங்கள சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் அங்கே வரும். சீமான் வந்து அங்கே வித்யா வீரப்பன், இங்கே வந்து குருவோட மகள் அப்படின்னு சொல்லும்போது அவர் வன்னியர் சமூக வாக்குகளை குறி வைக்கிறாரா? அதுக்கான ஒரு மூவ் அது. அவர் எந்த தமிழ் ஜாதியும் அவர் பயக்க முடியாது. எல்லா தமிழ் ஜாதியும் அரவணைச்சிட்டு தான் அவர் பெய்யாகணும். ஸோ அவர் படையாச்சியும் பறையரும் ஒன்று சேரணும், யுனைட் அண்ட் வின், இதை தானே சொல்கிறாரு. அவர் எனக்கு மற்றவங்க வன்னியரையும் பறையரையும் பிரித்து ஆள்றாங்க, நான் வன்னியரையும் பறையரையும் ஒன்றிணைச்சு யுனைட் அண்ட் வின்னுங்கிற ஸ்ட்ராட்டஜி தானே. இல்லை, ராமதாஸ் மேலேயும் அன்புமணி மேலேயும் எப்பயும் ஒரு சாஃப்ட் கார்னரோட தான் அவர் பேசுவார். அவங்களை எதிர்க்கிறதுக்கு நான் கட்சி தொடங்கலைன்னு சில பேரோட பேரை சொன்னார். திருமா பேர், ராமதாஸ், வைகோ, இவங்க பேர்லாம் சொன்னார். ராமதாஸோட ஒரு சாஃப்டான ஒரு இதில் போகும்போது அவர் வந்து குருவோட மகள் அங்கே நிறுத்தினார்னா அங்கே ஒரு கிளாஷ் வராதா? அதாவது குரு மகளை நிறுத்துறதுங்கிறது அரசியல் எல்லாருக்குமானது. வன்னியர் சமூகம் மிகப்பெரிய சமூகம். அந்த சமூகத்துக்கு வந்து நிறைய ஜாதி அமைப்புகள் இருக்க தான் செய்வாங்க. பட் வன்னியருக்கு உறுதியான தலைவர்களில் முதன்மையானவர் டாக்டர் ராமதாஸ் தான். அவருக்கு ஒரு பெரிய தளபதியானவர் குரு. இன்னைக்கு குரு குடும்பம் வந்து பாமகவில் வந்து அங்கீகரிக்கப்படலை. வீரப்பனுக்கு நினைவிடத்தை டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு பெரிய அளவுக்கு குளோரிஃபை பண்ணதுக்கு விரும்பலை. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய சமுதாயத்தில் அரசியல் எல்லாருக்குமானது இதுன்னு சொல்லும்போது எங்கே வந்து வேக்கம் வருதோ அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து பிள்ளை பண்ணத்தானே செய்வாங்க. அது இயற்கை நீதி தானே, இயற்கையானது தானே. இல்லை, சீமான் அதை பண்ணுவாரான்னு கேட்குறேன். அவர் பண்ணதன் மூலமாக அவருடைய இமேஜ் வீரப்பன் மகளை கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறாரு. குரு மகளை அவர் போடலாம், வாய்ப்பு இருக்குது. நன்றி சார். நன்றி ஜெயசந்தன்.